நான் ஒரு ஞான நிலையில் இருக்கேன். இந்த ஞான நிலையை அடையிறதுக்கு நான் ஒரு வழிமுறை போடுறேன் அப்படின்னா, அந்த வழிமுறையில் ஒன்று என்னுடைய அளவுக்கான ஞான நிலையை அடைய முடியும் அந்த மனிதனால், அல்லது எனக்கு கீழே தான் வர முடியும் இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் அங்கே சொல்லித்தரேன், பேசுகிறேன். ஆனால் இறைவனிடம் இருப்பது கணக்கில்லாதது, அருள் நிறைந்தது. அவன் அளவற்ற அருளாளன் அப்படின்னும் போது ஞானங்களை அளவில்லாமல் அருளக்கூடியவன். அப்போ ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு ஞானங்கள் கற்பிக்கப்பட முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய ஞானங்களை கொண்டு மற்ற மனிதர்களை அமைதியின் பக்கம் வழிநடத்த முடியும், இறைவனுடைய உண்மைகளின் பக்கம் வழிநடத்த முடியும். அந்த நேர்வழியை அவர்கள் அடைந்த பிறகு அவர்கள் தகுதிகளில் என்னை விட அதிகமானவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஞானம் என்னை விட அதிகமானதாக இருக்கலாம். அந்த அளவை, அந்த தகுதியை இறைவனே அறிகிறான்.